ரீசெண்டா நடந்த சம்பவம் இது. த ஃபேமஸ் என்ஐடி திருச்சி நர்வ் ரேங்கிங் படி இந்தியாவில் 9th பிளேஸ்ல இருக்க இந்த ஃபேமஸ் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். என்ஐடில இருக்க ஓப்பல்ஸ் விமன் ஹாஸ்டல்ல வைஃபை இஷ்யூ போல. சோ இந்த ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்டிங்ல இருந்தே வேலை நடந்துட்டு இருக்கு, அதை சரி பண்றதுக்காக. இந்த டைம்ல தான் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு பொண்ணோட ரூம்குள்ள போயிருக்காங்க வேலை செய்யறதுக்காக. ஆனா உள்ள போனவர் தான் பண்ண வந்த வேலையை பார்க்காம அங்க படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு முன்னாடி தன்னோட ஜென்டல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி மாஸ்டர்பேட் பண்ணியிருக்காரு. இதுல ஸ்மோக் வேற பண்ணியிருக்கான். அந்த மிருகம் பயத்திலையும் பதட்டத்திலையும் உடனே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போயிருக்கா. ஆனா நல்ல வேலை போட்டோ எடுத்துட்டு போயிருக்கா அந்த கேவலமான மிருகம் பண்றத. ஏன்னா நீங்களே பாருங்களேன் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அந்த பொண்ணு. விக்டிம் அண்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்களோட சூப்பர்வைசர் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அது உண்மையான விசாரிச்சு ப்ரூஃப் கிடைச்சதுன்னா அந்த மிருகத்தை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்களே ஒப்படைச்சிருப்பீங்க. ஆனா இவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நானே இப்பதான் வந்திருக்கேன், என்னையே இதெல்லாம் வந்து தொல்லை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் உடனே அவங்க ஹாஸ்டல் வார்டன் வந்திருக்காங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், அவங்க பார்த்துப்பாங்கன்னு யோசிச்சு அந்த பொண்ணுக்கு அப்ப தெரியல இது இந்தியா அண்ட் ரேப் பண்றவனுக்கு தான் மரியாதை அதிகம்னு. அந்த வார்டன் சொல்லியிருக்காங்க. அந்த பொம்பளை சொல்லியிருக்கு, நீங்க தான் இந்த ஹாஸ்டலுக்கு வைஃபையே வராம இருக்க காரணமா இருப்பீங்க போல, நீங்களாம் கொஞ்சம் கூட கிரேட்ஃபுல்லாவே இல்லையா, நான் உங்களுக்காக இவ்வளவு வேலை செய்யறேன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க சம்பந்தமே இல்லாம. அது மட்டும் இல்ல, அந்த எலக்ட்ரிஷியன் அதாங்க அந்த மிருகத்தை சார்னு ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்து பேசியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட விக்டிம் பிளேம் பண்றதை நிறுத்தல அவங்க. அந்த பொண்ணு பேண்டே போடாம இருந்தான்னு சொல்லியிருக்காங்க ரூம்குள்ள. இல்ல கேட்கறேன், அந்த பொண்ணு தான் ரூம்குள்ள எப்படி வேணா இருப்பா, அது அவங்களோட ரைட்ஸ். கதவை தட்டிட்டு உள்ள போயிருக்கணும் முதல்ல. சப்போஸ் இல்லையா சாரி கேட்டுட்டு உடனே வெளியே போயிருக்கணும், அப்படி அந்த பொண்ணு உள்ள இருந்திருந்தா. ஆனா அந்த பொண்ணு ஃபுல் ஸ்கர்ட் போட்டு தான் இருந்திருக்கா தன்னோட ரூம்குள்ள. இதுக்கு மேல ஒரு பொண்ணை எப்படி கவர் பண்ண சொல்றது? வேணா கோணி பைக்குள்ள போய் உட்கார சொல்லுவோமா? அது மட்டும் இல்ல, நீங்க இனிமே எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்னு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு விக்டிம் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மிரட்டிருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளவு சோகமா இருந்தா இப்படி யோசிச்சிருப்பா. ஷி வாஸ் லிட்டரலி திங்கிங் ஒரு வைஃபைக்காக நான் ரேப் ஆகணுமான்னு. அப்புறம் இந்த வார்டன் சொல்லியிருக்காங்க, நீங்களாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்காங்க இந்த டான்சிங் மியூசிக் பதிலா. இந்த பிரச்சனை இங்க வந்திருக்கவே கூடாது, நீங்க அவனை அங்கேயே அடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கே ஏன்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விக்டிம் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கேஸை திசை திருப்ப. அண்ட் இப்ப அடிச்சிருக்க வேண்டியதானு உசுப்பேத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? விக்டிமோட பேரண்ட்ஸ் கூட அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இதே போல தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தான் எந்த ஒரு தப்புமே பண்ணாத, தான் எந்த விதத்திலுமே சம்பந்தப்படாத ஒரு குற்றத்துக்கு அவங்க மேல பழி வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லாவே அழுதுட்டு தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற சம்பவம். ஃபைனலா அங்க டீன் வந்த அப்புறம் தான் எல்லாரையுமே திட்டிருக்காங்க. லைக் இந்த நாயை ஏன் சாருன்னெலாம் போட்டு கூப்பிடுறீங்க. அந்த வார்டனை கூட ரீப்ளேஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி இருந்தாலுமே விக்டிம் மேலதான் கடைசியா பழி வந்துருதுல. டிப்பிக்கல் இந்தியன் திங்ஸ். ஆனா ஸ்டூடெண்ட் சும்மா விடல. 800 பேர் மேல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க நைட் ஃபுல்லா. அண்ட் ரொம்பவே பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. அடிஷனல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அவரே கேம்பஸ்க்கு வந்திருக்காரு, எல்லாமே ஒழுங்கா போகுதான்னு பாக்குறதுக்காக. பிரெஸ்டீஜியஸ் காலேஜ்ல சோ கவனிப்பும் அதிகமா தானே இருக்கும். ஆனா இருந்து என்ன பயன்? அந்த எலக்ட்ரிஷியன் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாரு, கேஸ் ஃபைல் பண்ண உடனே அன்னைக்குன்னு பார்த்து ஒரு செக்யூரிட்டி கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்ததா? ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் ஏன் எப்படி சொல்றாங்க. ஆல்சோ இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் தெரிய வந்தது, ஒரு நாளைக்கு 10 to 15 பேர் குரூப்பா அங்கங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மொத்த பேருக்கும் ஒரே ஒரு சூப்பர்வைசர். செக்யூரிட்டி பர்சனல்ஸ் எல்லாம் இருக்காங்க இது போல சிச்சுவேஷன். அப்போ என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பொதுவா ஆம்பளைங்களை உள்ள விட மாட்டாங்கல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து செக்யூரிட்டி பர்சனல்ஸ் யாருமே அவைலபிளா இல்லையா. போலீஸ் என்ன கேள்வி கேட்டாலும் ஐயா இருக்குதுங்கய்யா, ஆனா இப்பதான் இப்படி ஆயிருச்சு, எங்க நேரம் என்னையா பண்றது. நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஹோம்ஒர்க் ஏன் இல்லன்னு கேட்டா மிஸ் கேவலமா ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, மிஸ் நான் நேத்து எழுதி வச்சேனா, ஆனா இன்னைக்கு காலையில நோட் எடுத்து பேக்ல வைக்கும் போது தெரியாம எங்க வீட்டு நாய் காப்பியை தள்ளி விட்டுடுச்சு அந்த புக்கு மேல, எல்லாமே வேஸ்டா போச்சு, ஆனா ப்ராமிஸ் மிஸ் நான் நேத்தே பண்ணிட்டேன். நல்லா மேட்ச் ஆகுதுல்ல. நம்ம இந்தியால ஆல்ரெடி ஒரு பொண்ணு தான் இருக்க கம்ஃபர்டான சேஃப் ஜோன் விட்டு வெளியே போனாலே திரும்பி வரதுக்குள்ள பாதி பேருக்கு எதனா ஒன்று ஆகிருது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சும். ஆனா தான் வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டப்பட்டு படிச்சு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இப்படி ஒரு பெரிய காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா இந்த காலேஜ்ல சேர்றது ஈஸியெல்லாம் இல்ல, எனக்குமே தெரியும். ஐஐடி போல ரொம்பவே கஷ்டம் தான். இனிமேலாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கம்ஃபர்டபுளா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயுமே இப்படியா ஏண்டா பிரஸ்டீஜியஸ் சொல்றான்ல, ஆனா வெறும் பேர்ல மட்டும் தான். ஏன்னா இது போல இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது இது முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடி இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை இது போல இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டே தான் இருக்கு காலங்காலமா. 2016 கேம்பஸ்லயே ஒருத்தங்களை ரேப் பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சென்டருக்கு பக்கத்துலயே. இப்படி நடந்துமே செக்யூரிட்டி மெஷர்ஸ் எதுவும் பண்ணல. ஏன்னா அதே வருஷம் இப்ப அங்க இருக்க ஓப்பன் லைஃப் ஹாஸ்டல்ல கட்டிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது பல மாசமாவே போயிட்டு இருந்திருக்கு. அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிற வரைக்குமே டெய்லியுமே அங்க இருக்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா செக்யூரிட்டி கேமராஸ் இல்லாதனால யாருமே டைரக்டா போய் அக்யூஸ் பண்ண முடியல. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதை அப்படியே விட்டா இஷ்யூ பெருசாகிடும்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அசைன் பண்ணிருக்காங்க போல. இது கவனிக்க 2017 அங்க இருக்க ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியுமே ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் தான் அக்யூஸ்டே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பயுமே சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணல கேம்பஸ்க்குள்ள. 2018 சரி காலேஜுக்கு வெளியே தான் பிரச்சனைன்னு பார்த்தா காலேஜுக்குள்ள அதுக்கும் மேல ஒரு ப்ரொஃபசர் கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸை மென்டல் அண்ட் வெர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு பப்ளிக்கா வச்சு. அந்த டைம்ல அவர் தமிழ்நாடு கல்ச்சரை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்கப்பவே இந்த வெஸ்டர்ன் கிளாஸ் அணிஞ்சிருக்க பொண்ணுங்கள எல்லாம் ரொம்பவே ஆஷா திட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த சென்ட்ரல் லைப்ரரிக்கு முன்னாடி ஒரு எம்சிஏ கேர்ள் ஸ்டூடெண்ட்டை
அந்த பொண்ணு டை போட்டு இருந்திருக்கா போல, அது கரெக்டா சொல்லிட்டு ரொம்பவே வேர்பலா அரெஸ்ட் பண்ணிருக்காராம். ஓகே இந்த மேட்டர்ல மட்டும் நம்ம ஃபுல்லா கதை தெரியாத வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்காதுன்றதை நாமளே அங்க இருந்து பார்க்கல. ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் எதனா தப்பு பண்ணிருந்தாங்களா, அதனாலதான் இவர் இப்படி திட்டினாரான்னு தெரியல. மேபி நார்மலாவே ஒரு ஸ்ட்ரிக்டான கையா இருக்கலாம்ல. எல்லாரோட ஸ்கூல் காலேஜ்லயும் கண்டிப்பா இது போல ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. இல்ல நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலி. ஆனா நார்மலா அவங்க பண்ண தப்ப சொல்லி திட்டுறது வேற, இப்படி வேர்பலா ஹராஸ் பண்றது வேற பப்ளிக்கா. இதனால அந்த ஸ்டூடெண்டோட மென்டல் ஹெல்த் பாதிச்சு அவங்க இதெல்லாம் தப்பான முடிவு எடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க ப்ரொஃபசர்? உங்க கரியரே எண்ட் ஆயிருக்கும் ரைட், அந்த ஸ்டூடெண்டோட லைஃப் கூடவே. ஐ நோ டீச்சிங் இஸ் த ஹார்டஸ்ட் ப்ரொஃபஷன் என்ன பொறுத்தவரை. அதனாலதான் அந்த பொறுப்புல இருக்கவங்க எப்பவுமே பார்த்து தான் பேசணும். ஏன்னா அடுத்த தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸால தான் ரொம்பவே இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க, தெரிஞ்சும் தெரியாமலும். அதே 2018ல இன்னொருத்தவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா இதை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு செக்யூரிட்டி பர்சன்ஸ் எல்லாருமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண விடலையா. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிருமான்னு சொல்லி 2019ல ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் ரேப் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு காரணம் இந்த காலேஜ் தான். இப்போ ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்டை பத்தி படிக்கும்போது தான் எனக்குமே தெரிய வந்துச்சு. அண்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட் கூட இதை பத்தி ட்வீட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. 2019ல NIT திருச்சியில படிச்சிட்டு இருந்த ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் படத்துக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நைட் டைம் கர்ஃபியூ டைம் தாண்டனால ஹாஸ்டலுக்குள்ள விட மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க, துரத்திருக்காங்க. அந்த பொண்ணு கூட அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பையனுமே இருந்திருக்கான். ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இந்த பஸ் ஸ்டாப்ல நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ண போயிருக்காங்க. ஆனா அங்க வந்து ஒரு லோக்கல் ரவுடி அந்த பையன் அடிச்சு போட்டு அந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்கான். அப்புறம் இஷ்யூ பெருசாகி ரேப் பண்ணவன அரெஸ்ட் பண்ணி 15 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 15 இயர்ஸ். அன்னைக்கு அந்த ஹாஸ்டல் வார்டனும் இல்ல யார் உள்ள விடலையோ, டைம் தாண்டி வந்ததுக்கு நான் வேற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன், இப்ப நைட் டைம் ஆகிருச்சு, சோ உள்ள போன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இப்படி ஆகியிருக்காது இல்ல. தனக்கு இப்படி ஆகிருச்சே வெளியே போனான்னு காலம் ஃபுல்லா ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு. அண்ட் தான் கூட இருந்துமே எதுவுமே பண்ண முடியலன்னு காலம் ஃபுல்லாவே ஒரு கில்ட்டான ஃபீலிங் அந்த பையனுக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு பெரிய பிரஸ்டீஜியஸான காலேஜ்ல சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அங்க இருக்க ஹாஸ்டல் ஸ்டாஃப்ஸை நம்பி தானே பேரண்ட்ஸுமே தங்களோட பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நோ மேட்டர் த எக்ஸ்கியூஸ், காலேஜ் தானே பொறுப்பு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அலட்சியமா நிறைய டைம்ஸ் ரிஸ்க் எடுப்பாங்க தேவையில்லாம. ஆனா நம்மளோட பசங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா வெளியே போன்னு துரத்தி இருப்போமா? கொஞ்சம் இங்க இருந்து இல்ல இங்க இருந்து யோசிச்சு முடிவெடுங்க. 2020 பெரில் தெஃப்ட் கேஸ். இது வரைக்குமே இந்த கேம்பஸ்ல நடக்கிற எந்த இன்சிடென்ட்ஸும் வெளியே பெருசா பேசப்படல. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே சர்ச்சையை கலப்பிச்சு. NITல இருக்க பெரில் ஹாஸ்டல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட லேப்டாப்ஸ் அண்ட் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் நிறைய திருட்டு போயிருக்கு. இன்னைக்கு டேட் வரைக்குமே யார் அதை திருட்டாங்கன்னு கண்டுபிடிக்கப்படல. 2021 கேம்பஸ்ல ஏதோ வேலை நடந்துட்டு இருந்திருக்கு போல. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஒர்க்கரோட பிரதர் கேம்பஸ்குள்ள அசால்ட்டா வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிருக்காரு, கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கு. அது மட்டும் இல்ல, எதுவுமே நடக்காத மாதிரி அதுக்கப்புறம் கேம்பஸ் விட்டு வெளியும் போயிருக்காரு. இதனால செக்யூரிட்டி மெம்பர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த வருஷம் 2024ல ஹைதராபாத்ல ஒரு சில பேரை ட்ரக் கேஸ்ல பிடிச்சிருக்காங்க. அண்ட் அதுல ஒருத்தர் NIT திருச்சி டிராப் அவுட் தெரிய வந்திருக்கு. கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகி அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம டிராப் அவுட் ஆகியிருக்கான் அந்த பையன். இதெல்லாம் வருஷம் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள். ஆனா எல்லா பிரச்சனையுமே பாதியிலே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்குமே தெரியாது இந்த நியூஸ்ல எல்லாம் சப்ரஸ் பண்ணிருக்காங்களா இல்ல பெருசா வெளியவே வரலையான்னு தெரியல. ஏன்னா தேடி பார்த்ததுல இதுல பாதி நியூஸ் கிடைக்கல. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதை வச்சுதான் நானுமே சொல்றேன். இதெல்லாம் இது போல பெரிய இன்சிடென்ட்ஸ் இல்லாம டெய்லியுமே கேம்பஸ்ல ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பொருட்கள் காணாம போறது, ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஹராஸ் பண்றது அண்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியுமே நோ யூஸ். கேம்பஸ்க்கு வெளியே இருக்க ஒரு சில கேவலமான ஜந்துக்களோட ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லாம சில சமயம் அந்த ஃபேக்கல்டி ஸ்டாஃபோட கூட. இது எல்லாத்துக்குமே என்னதான் சிசிடிவி சரியான செக்யூரிட்டி கேமரா இல்லன்னு காரணம் சொல்லாலுமே ஓவர் தி இயர்ஸ் NIT திருச்சி கேம்பஸோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அதான் நிஜம். இதுக்கு மேலேயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியா காலேஜ் என்ஷூர் பண்ணலாம். எந்த பேரண்ட்ஸுமே தங்களோட பசங்களை அங்க அனுப்ப மாட்டாங்க படிக்க. ஏன்னா இப்படி படிச்சு ஒரு பெரிய காலேஜ்ல வந்து சேர்ந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும்னா எப்படிரா? ஆல்ரெடி இந்தியால ஸ்டூடெண்ட்ஸோட சூசைட் ரேட் தான் ஃபார்மர்ஸோட சூசைட் ரேட்டையுமே தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யார் அதிகமா மார்க் எடுக்கிறோன்ற கம்பாரிசன்ல இருந்து இப்ப யார் அதிகமா சூசைட் பண்றோன்றத கம்பாரிசன் பண்ற வரைக்கும் நமக்கு வயசாகிருச்சுல்ல. இல்ல நாம மக்கள் அவ்வளவு கேவலமாகிட்டோம். எல்லாம் விடுங்க. இவ்வளவுதான் இஷ்யூவா இல்ல இதுக்கு மேலே இருக்கான்னு எனக்குமே தெரியல. எதெல்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே தெரிஞ்சுப்போம்.